என்பது 1926 தோழர் சிங்கார வேலன் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் தோழர் நல்லக்கண் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை விரும்பினார்கள். தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு வயது 15 இருந்த பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைய விரும்பினார். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தோழர்களும் அவரை ஏற்கவில்லை. காரணம், வயது 18 ஆகவில்லை என்று அவரை கட்சியில் இணைக்கவில்லை. வயது 18 ஆன பிறகு தோழர் நல்லக்கண் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். இணைந்த பிறகு மக்களுக்காக பல்வேறு விதமான தொண்டுகளை அவர் செய்தார். செய்த பிறகு அன்றைய காலகட்டத்தில் வெள்ளையனுடைய ஆட்சி என்றால் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி, வெளிநாட்டினுடைய ஆட்சி. அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களை அடித்து உதைத்து ஒடுக்குமுறை செய்தார்கள், அடக்குமுறை செய்தார்கள். அதில் தோழர் நல்லக்கண் அவர்கள் இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்தனால் இவர் மீது பொய் வழக்கு போட்டு அவருடைய கையில் வெடிகுண்டுகளை வழங்கி இவர் இந்திய நாட்டினுடைய தேச விரோதி என்று இவர் மீது வழக்கு போட்டு இவரை வழக்கு போட்டு சிறையில் அடைத்தார்கள். ஏறக்குறைய 7.5 ஆண்டு காலம் இவர் சிறை சென்றார், சிறையில் இருந்தார். பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் நல்லக்கண் அவர்கள். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார். இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் நல்லக்கண் அவர்கள் தேசத்துக்காக உழைத்தவர், தேச விடுதலை போராட்ட வீரர். அவர் தேசத்துக்காக உழைத்ததனால் விடுதலை போராட்ட வீரர் என்ற முறையில் அவருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. உதவித்தொகையை கூட அரசுக்கு திருப்பி வழங்கிவிட்டார். அவருக்கு வயது 80 ஆன பிறகு ₹1 கோடி அவர்களுக்கு தமிழக அரசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வழங்கியது. அதை கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் நிதியாக வழங்கிவிட்டார். அவருக்கு ஒரு வாகனம் வாங்கி தந்தார்கள். அந்த வாகனத்தை கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்களுக்காகவும் அவர் வழங்கிவிட்டார். இதற்கு மேல் அவருக்கு வாழ்வதற்கு கூட வீடு இல்லை. தமிழக அரசு மரியாதைக்குரிய தோழர் கக்கன் அவர்களுக்கும், காமராஜர் அவர்களுக்கும், தோழர் ஜீவானந்தம் அவர்களுக்கும், தோழர் நல்லக்கண் இவர்களுக்கு அரசு வழங்கப்பட்ட வீட்டை வழங்கினார்கள். இன்றைக்கு வர தோழர் நல்லக்கண் அவர்கள் அரசு வழங்கிய வீட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்று சொந்த வீடு கிடையாது, சொந்த மண் கிடையாது, சொந்த மனை கிடையாது, சொத்து கிடையாது. அவருக்கு என்று இருப்பது இந்த நாட்டில், இந்திய நாட்டில் இருப்பது பொது உடைமை, பொதுமக்கள், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாத வாழ்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர், மரியாதைக்குரிய தோழர், தேச விடுதலைக்காக போராடப்பட்ட தேசிய தலைவர், விடுதலை போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்றைக்கு இயற்கை எழுதியிருக்கிறார். இந்திய மக்கள் அவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும், அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று மதிப்போடு மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன், அனைத்து கட்சி சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன்.